இவளுக்கு இவளுக்கு இது தேவை. இவளுக்கு காவு காக்க வேண்டான்னா இவப்பட்டி கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதானே. என் வீட்டில் நான் சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறது என்னோடய பர்பஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன். அப்படி நான் ஏதாவது தப்பாக நாங்கள் ஏதாவது தப்பாக நடந்துக்கிறோமா இல்லை என்னம்மா இருக்குது என் கேமரா நீங்கள் எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க? 2:46 கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது. எப்போ நாங்கள் தூங்குகிறோம், எப்போனா நான் தூங்குகிறோன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்தது ஒரு ஸ்கேனிங் ஒன்று நடக்கும். இப்போது 2 கேமரா ஆஃப் பண்ண வேண்டியது. கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ள ஸ்கேனிங் நடக்கிறது. நாங்கள் தூங்குறோமா, இந்த ஒரு லைட்டிங் டெக்னாலஜி தான் ஷேடோ வந்துட்டு போகுது பாருங்கள். நாங்கள் தூங்கிட்டோமா என்ன அப்படின்ட்டு அதுக்கே என்கொயரி ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப அதீத புத்திசாலிவங்க. இதெல்லாம் என்னது இது? இந்த மேஜிக்கா? ஒட்டடை இப்போ தான் ஒட்டடை வந்துட்டு போகுது. அது மாதிரி நைட்டு 2:40 கேமராவில் பதிவாகிருக்கு. 2:40 நாங்கள் தூங்கிட்டோமா, அடுத்தது அந்த செவத்தை உடச்சிட்டு உள்ளே வரலாமா? என்னது இதெல்லாம்? இதுக்காக தான் எல்லா கேமராவும் ஆஃப் பண்ண வேண்டியது. எல்லாம் பதிவாகுது. சுற்றி உட்காந்துக்கிட்டு இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இதே வேலை தான். ஏன் எனக்கு நீ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறியே, அதுக்கு காவை காக்க அதுக்கு மட்டும்தான் காவை காத்துக்கணுமா? வேறு எந்த பர்பஸ்க்காகவும் சிசிடிவி கேமரா வைக்க மாட்டாங்களா? சிசிடிவி கேமரா எதுக்காக வச்சுருக்காங்க? கெட்ட வார்த்தை சொல்லி நீ பேசுகிறல்ல, நீங்கள் என்கொயரி ஆஃபீஸர் கேட்குறீங்களா? அந்த மாதிரி வார்த்தை ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி வார்த்தை பேசுகிறதுக்கு முதல்ல அவங்க பேரில் எது கேஸ் போடணும். கெட்ட வார்த்தை அவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க? தூங்கிட்டோமா என்னன்னு பார்க்க வேண்டியது. ஸோ இந்த எப்படி அவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாம் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பைத்தியக்கார பட்டை கட்டி வைக்க வேண்டியது. பைத்தியம்லாம் இப்படி தான் பண்ணும். நல்ல மனநிலை உள்ளவங்க 2 மணிக்கு